உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. உயிரோட தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை கூறிக்கொண்டு அரசு அவர்களே, தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் என்று சொல்லும் பொழுது போர் நடக்குமா இல்லையா என்று அது ஒரு பக்கம். ஆனால் இப்பொழுது முன்மொழியப்பட்ட அந்த பொறிமுறை இன்னும் முடிவில்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. பாகிஸ்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மாறி மாறி செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அணு தயாரிப்பது தொடர்பாக இழுபறி இருப்பது போல இருக்கின்றது. இனி இப்ப ஹோர்முஸ் நீரிணையும் இன்னும் ஒரு இழுபறியாக மாறி வந்திருப்பது போல் தெரிகின்றது. முதலில் கூறுங்கள், முன்மொழியப்பட்ட 14 அம்ச கோரிக்கை என்ன நிலையில் நிற்கின்றது என்று கூறுவீர்களா? இப்போது அல் அரபியாவின் தகவல்களின் அடிப்படையில் இறுதி உடன்பாடு தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள 14 அம்ச கோரிக்கை மற்றது ஈரான் 10 அம்ச கோரிக்கை என்று சொல்லி இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் பல விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு ஒரு இறுதியான உடன்பாட்டை எட்டி இருப்பதாகவும், எனவேதான் இன்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு பாகிஸ்தான் தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் இன்று ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். அவர் பயணத்தை மேற்கொண்ட பிற்பாடு இந்த இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பாதுகாப்பு துறை ஆலோசகர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பதிலடியை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதனிடையே இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்துவதைத்தான் இஸ்ரேல் ஆர்வமாக இருப்பதாகவும், கடந்த வாரம் அமெரிக்க அதிபருடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலின் போது இருதரப்புக்கும் ட்ரம்புக்கும் அவருக்கும் கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும், இதை ரஷ்யா டுடே எவ்வாறு போட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தலை பற்றி எரிந்தது என்று போட்டிருக்கிறார். அவர் கடும் சீற்றமடைந்ததாகவும், ட்ரம்பின் இந்த உடன்பாட்டையோ அல்லது போர் நிறுத்த நீடிப்பையோ அல்லது மீண்டும் ஒரு உடன்பாட்டுக்கு வருவதையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும், அவர் உடனடியாக தாக்குதலை நடத்துமாறு கூறியதாகவும், ட்ரம்ப் அதற்கு மறுத்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் சவுதி அரேபியா ஈரான் அமெரிக்காவுடன் கேட்டுக்கொண்டதாகவும், தாக்குதலை மே 24 வரையிலும் நடத்தக்கூடாது என்று சொல்லி, ஹஜ் பெருநாள் நடக்கிறபடியால் அது முடியும் வரையிலும் தாக்குதல்கள் இடம்பெறக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் இதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றும் கூட அமெரிக்காவின் முன்னாள் படை அதிகாரிகள் அமெரிக்காவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். போரை நிறுத்துமாறும் மற்றது இதற்கு மேலும் ஆயுத உதவிகளை வழங்க வேண்டாம் என்று சொல்லியும், அதே சமயம் இந்த பொருளாதாரம் அமெரிக்காவின் எரிபொருள் விலை ஏற்றத்துக்கு எதிராகவும் அவர்கள் போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். இதனிடையே இந்த அணு சக்தி தொடர்பான பிரச்சனை தான். ஆனால் ரஷ்யாவின் வெளிவார செயலகத்தின் பேச்சாளர் கூறியிருக்கின்றார், அவரின் கூற்றின்படி ரஷ்யாவின் நிலைப்பாடு மீண்டும் தெளிவாக இருக்கின்றது. ஈரானுக்கு அமைதியான வழிகளில் அணு சக்தியை பயன்படுத்துவதற்கு முழு சுதந்திரமும் முழு உரிமையும் இருக்கிறது என்பதில் ரஷ்யா தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவாகப்படுத்தி இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அயத்துல்லா ஹமனி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், மொய்த்தபா ஹமனி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த 60% செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை அந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கும் கொண்டு போக கூடாது என்ற ஒரு தடையை கொண்டு வந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அதை ரஷ்யாவுக்கு கொண்டு போவதாக கூட முன்னர் பேச்சுக்கள் ஈடுபட்டிருந்தன.
ஆனால் இப்போது அதற்கும் அவர் தடை விதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை அமெரிக்காவோ அல்லது அதன் கூட்டணி நாடுகளோ இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்துவதற்குரிய நிலையில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவேதான் இந்த பிரான்சின் வெளியீடான பிரான்சின் ஒரு அதாவது கூரியர் இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஊடகம் போட்டிருக்கிறது, ஈரானுடனான போர் அமெரிக்க இராணுவத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லியும், வான் மேலாதிக்கம் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் உதவியால் ஈரானை விரைவாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்று அமெரிக்கா நம்பியது. ஆனால் அந்த போர் எதிர்பார்த்ததை விட நீண்டதாகவும் சிக்கலாகவும் மாறிவிட்டது என்றும், அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் குறிப்பாக அவற்றின் தளங்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களுக்கு எளிதில் இலக்காகும் தன்மையை கொண்டதை வெளிப்படுத்தி இருந்தனர் என்றும், போரின் செலவுகள் மற்றும் கூடுதல் உபகரணங்களையும் துருப்புக்களையும் அனுப்ப வேண்டிய தேவை ஆகியவை அமெரிக்க இராணுவத்தின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியதாகும். முன்பு செய்தது போல கடுமையான பின்விளைவுகள் இன்றி மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை அமெரிக்காவால் இனி நிர்வகிக்க முடியாது என்று சொல்லியும் இந்த பிரான்சின் நாளேடு தெரிவித்திருக்கின்றது. அப்படி என்றால் இப்ப இந்த செறிவூட்டப்பட்ட கையிருப்பில் இருக்கின்ற யுரேனியத்துக்கு என்ன நடக்க போகிறது என்னென்று சொன்னால், அது இதுவரை காலமும் அதற்குரிய ஒரு உடன்பாடு இருந்தது. ஒபாமா காலத்தில் உருவாக்கப்பட்ட உடன்பாடு இதுவரை காலமும் அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் அது ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அது அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பது அல்லது டைலூட் பண்ணுவது என்று கூறப்பட்டது. அதை நிறுத்தியவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். இப்போது அதை உள்ளூரில் அதை டைலூட் பண்ண முடியும். இதுவரை காலம் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் கண்காணிப்பு கூட அங்கு இருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அது ஈரான் ஏற்கனவே இந்த என்பிடி அந்த உடன்பாட்டில் இருக்கின்றது. அந்த உடன்பாட்டில் இருப்பவர்கள் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த உடன்பாட்டில் அவர்கள் ஒரு அங்கத்துவ நாடாக இருந்தால் அவர்கள் சுதந்திரமாக அணு ஆயுதத்தை அணு சக்தியை பயன்படுத்தலாம். அதுக்குரிய பொறிமுறை இருக்கின்றது. அதாவது செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை எவ்வாறு பாதுகாப்பாக வைப்பது அல்லது எவ்வாறு அதை டைலூட் பண்ணுவது, டிஸ்போஸ் பண்ணுவது என்பது தொடர்பான பொறிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவுக்கு இப்ப தேவை என்னென்று சொன்னால் ஈரானை தனது கையகப்படுத்துவது. அமெரிக்க அதிபர் நேற்று கூறும்போது கூறியிருந்தார், வெனிசுலாவை கையகப்படுத்தி விட்டோம், இப்போது ஈரானை கையகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் இன்று கூட வெள்ளை மாளிகை ஒரு போஸ்டல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் அந்த போஸ்டலை பார்த்தீங்கன்னா சினிமா படம், நீங்க உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் சினிமா படங்கள் வரைக்கும் ஒரு போஸ்டர் வெளியிடுவார்கள். அதுல மேல ட்ரம்ப் இருக்கின்றார், கீழுக்கு மதுரோன்ற படம் போட்டிருக்கிறது, அவர் கேப்சர்ட் என்று போட்டுக்கிறாரு. அடுத்தது ஹமானின்ற படம் போட்டிருக்க, அவர் கில்ட் என்று போட்டுக்கிறாரு. அடுத்தது அப்துல் புகாரி என்றார், அவரையும் நினைக்கிறேன் ISIS என்று, அவரையும் கில்ட் என்று போட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹாஸ்ட்ரோ உங்களுக்கு தெரியும், ராகுல் ஹாஸ்ட்ரோ, அவற்ற படத்தைக்கு பக்கத்துல சென்சர்ட் என்று போட்டுக்கிறார். அதாவது ஒரு சினிமா பட பாணியில் ஒரு போஸ்டரை அடித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த என்னத்தை இதுக்கு சொல்வதென்று தெரியாது. அன்பிலீவபிள் தான் சொல்ல முடியும், நம்பவே முடியாமல் இருக்கின்றது. இனி அரசுகளை இந்த 14 அம்ச கோரிக்கையில் ஹோர்முஸ் நீரிணை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற இடத்தில் நேற்றைய தினம் அல்லது இன்று ஈரான் ஒரு புதிய ஒரு வரைபடம் ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் கட்டணம் செலுத்தி பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்ற விடயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் கூறியிருக்கின்றார், ஹோர்முஸ் நீரிணை கட்டணமின்றி சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தங்களுடைய விருப்பம் என்று கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக இந்த ஹோர்முஸ் நீர்நிலை தொடர்பாக என்ன நிலைப்பாடு? இனி கப்பல்கள் கட்டணம் செலுத்தாமல் அல்லது கட்டணம் செலுத்தித்தான் இப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? பேராசிரியர் மராண்டியின் கருத்தின்படி நேற்று சென்ற 3 கப்பல்கள், 3 கப்பல்களும் 6 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்களை ஏற்றி சென்றன. அதில் 2 சீனாவுக்கும் 1 தென் கொரியாவுக்கும் சென்றது. அந்த 3 கப்பல்களும் கட்டணம் செலுத்தி சென்றதாகத்தான் கூறியிருக்கின்றார். இப்போது நீங்கள் கூறியது போல பாரசீக வளைகுடா ஆணையகம் என்றதை அவர்கள் திறந்திருக்கிறார்கள்.
அதற்குரிய இணையதளங்கள் மற்றது ட்விட்டர் தளங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ளால் தொடர்பு எண்ணுகள், தொடர்பு கொள்ளலாம், பதிவு செய்யலாம், எல்லாம் இருக்கின்றன. அதற்கு பிறகு இப்போது அதில் கூறியிருக்கிறார்கள் $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு யுவானில அல்லது கிரிப்டோ கரன்சியில நீங்கள் செலுத்தலாம். ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கும் பிரைஸ் இருக்கிறது, அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதனை ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. பிரான்சும் கிரீஸும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை ஒரு கடற்கொள்ளை என்று வர்ணித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஈரான் என்று கூறியிருக்கின்றது முதலில் நேற்றிரவில் இருந்து 30 கப்பல்கள் தங்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் இந்த ஆணையகத்துடன் அவர்களுக்கான பணங்கள் பெறப்பட்ட பிற்பாடு அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கான பாதைகள் ஒழுங்கு செய்யப்பட்டு இன்று அந்த 31 கப்பல்களும் ஹார்முஸ் நீரிணையை விட்டு வெளியேறி இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் இந்த கப்பல்கள் தங்களை தொடர்பு கொண்டால் தாங்கள் அதற்குரிய வழிமுறைகளை மேற்கொண்டு தாங்கள் அதற்குரிய வழிகளை செய்வார்கள். நேற்று ஆனால் அனுமதியின்றி செல்ல முற்பட்ட ஒரு கப்பல் மீது ஸ்பீட் போட்டால் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் நேற்று இரவு. அதற்கு பிறகு இப்ப எந்த ஒரு கப்பலும் ஈரான் அனுமதியின்றி அந்த கார்முஸ் நீரிணையை கடக்க முற்படவில்லை. அதே நேரம் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார், இப்போது ஈரான் தான் இந்த பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஓமானுடனும் தாங்கள் ஒரு நிரந்தரமாக அந்த நிலைமையை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு வாங்குகிற காசில் 2 தரப்பும் அதை பகிர்ந்து கொள்வதற்குமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே பிரான்சிடம் கேட்கப்பட்டது இதை ஹார்முஸ் நீரிணை திறப்பது தொடர்பாக நேட்டோவின் நிலைப்பாடு. அப்ப பிரான்ஸ் கூறிவிட்டது தாங்கள் அதை மறுத்து விட்டது. நேட்டோவுக்கும் மேற்காசியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கான நேட்டோவின் நடவடிக்கை எதுவும் இடம்பெறாது என்றதை பிரான்ஸ் மீண்டும் இன்றைக்கு வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் டிங் டாங் பேட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் கூறலாம். ஏனென்றால் இந்த பங்குச்சந்தை, அதாவது எண்ணெயினுடைய விலையை பார்த்தீர்கள் என்றால் நேற்று அதிகரித்தது, காலையில் இறங்கியது, மீண்டும் அதிகரித்திருக்கின்றது. மாறி 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 இரு தரப்பினரும் கூறுகின்றதை போல் அந்த டிங் டாங் பேட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் சுருக்கமாக அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று மார்க்கோ ரூபியோ ஒரு செய்தியை விட்டிருக்கின்றார். இது எங்கிருந்து வந்தது? இப்போது அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில், ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஹார்முஸ் நீரிணை இப்போது ஒரு ஆணையகம் திறக்கப்பட்டு விட்டது. வெவ்வேறு நாடுகள் அவர்கள் ஈரானுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அதே சமயம் இப்போ என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், CNN ஒன்றை போட்டிருக்கிறது, ஈரானின் மீள்திறன் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியும், அவர்கள் ஏவுகணைகள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை மீண்டும் மிக விரைவாக, தாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக கட்டியமைத்து விட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷல் அங்கு போயிருக்கின்றார். அதே சமயம் துருக்கியும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றது. கட்டார், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் இப்போது போரை செய்கிற அளவில் அமெரிக்கா இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. எனவேதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான முருகல் நிலையையும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் இப்போது மார்க்கோ ரூபியோவும் கூறியிருக்கின்றார். இந்த போரை, அதாவது ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு இப்போது முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் உடன்பாட்டில் இப்போது யார் எதை விட்டுக் கொடுப்பது என்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் முற்றுகையும் பெருசாக பலனளிக்கவில்லை. கப்பல்கள் போகின்றன, வருகின்றன. இப்போது இந்தியா கூட தனது கப்பலை அனுப்புவதற்கு தயாராகி வருகின்றது. ஆனால் எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக கடுமையான அழுத்தத்தை சந்தித்திருக்கின்றன. இன்னொன்று, மார்க்கோ ரூபியோக்கு இப்போது தேவை என்னென்றால் கியூபா மீதான நடவடிக்கை. இப்ப கியூபா மீதான நடவடிக்கைக்கு முதலில் ஈரான் பக்கத்தில் ஒரு தனிவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கின்றது. பார்ப்போம். ஆனால் கியூபா மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்படித்தானே வெனிசுவேலாவும் தாக்குவார்களா இல்லையா என்று கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக மாறி மாறி கருத்துக்களை கூர்ந்திருந்தார்கள். அதே போல்தான் கிட்டத்தட்ட ஈரானுக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் கியூபா தொடர்பாக இப்பொழுது மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்துவார்களா?
தாக்குதல் நடத்துவார்கள் என்றுதான் இப்போது போடப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாகவும் அமெரிக்க அதிபருக்கு அந்த திட்டங்கள் விளங்கப்படுத்தப்படுவதாகவும் எவ்வாறு தாக்குதல் நடத்தலாம், என்னென்ன எதிர்வினைகள் வரும், கியூபா எதை தாக்கும் என்பது தொடர்பாக புலனாய்வுத்துறையினர் ஆய்வு செய்து வருவதாகவும் சிபிஎஸ் செய்தி நிறுவனம் போட்டிருக்கின்றது. அதே சமயம் USS நிமிட்ஸ் என்ற விமானம் தாங்கி கப்பல் இப்போது கரிபியன் கடல் பகுதிக்கு நுழைந்திருக்கின்றது. அந்த கப்பல் தான் முதலில் மதுரோ மீதான தாக்குதலுக்கு முன்னரும் ஒரு கடல் முற்றுகையை வைத்திருந்தார்கள். அதே போன்ற மதுரோவுக்கு உங்களுக்கு தெரியும், மதுரோவை கைப்பற்றுவதற்கு முதல் அவர் மீது ஒரு குற்றப்பத்திரிகையை பதிவு செய்திருந்தார்கள். அதே போல இப்போது ரவுல் ஹஸ்டோவுக்கும் அவருடைய 5 அதிகாரிகள் மீதும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த மியாமியில் இடம்பெற்ற நினைவு தினத்தைக்கு இது கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டு 2 தொண்டு நிறுவன விமானங்களை மிக் விமானத்தால் கியூபா சுட்டு வீழ்த்தி இருந்தது. அதில் கொல்லப்பட்டவர்களுக்கான ஒரு 4 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான ஒரு குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ரவுல் காஸ்ட்ரோவும் அவர் முன்னாள் அரசு தலைவர் பிடல் காஸ்ட்ரோட சகோதரர் அவருக்கும் அவரது 5 அதிகாரிகள் மீதும் போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அமெரிக்காவிலிருந்து 90 மைல் தொலைவில் இருக்கின்ற கியூபாவில் வெளிநாட்டு உளவு அமைப்புகள், உளவுத்துறை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கியூபாவின் வெளிவார அமைச்சகம் கூறியிருக்கின்றது, இது ஒரு வழக்கு, இந்த வழக்கு ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு, தங்கள் மீதான தாக்குதலுக்காக அவர்கள் தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்கா கூறுகிறது, அண்மையில் கியூபா 300 ட்ரோன்களை வாங்கி இருக்கின்றது, அதன் மூலம் புளோரிடா மற்றது கீபெஸ்ட் பகுதிகளை தாக்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் எதிர்பார்ப்பதாக. அதே சமயம் மார்க்கோ ரூபியோ அவர் ஒரு கியூபாவை சேர்ந்தவர். அவர்தான் அமெரிக்காவில கியூபாவின் இடம்பெயர்ந்த மக்களை ஒருங்கிணைத்து இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைப்பதாகவும், இப்போது $100 மில்லியன் தாங்கள் கியூபாவுக்கு வழங்க இருப்பதாகவும், என்னடா மே 30ஆம் தேதி கியூபாவின் 124வது சுதந்திர தினம், ஸ்பெயின்ல இருந்து சுதந்திரம் அடைந்த தினம், அதன் போது வழங்க இருப்பதாகவும், ஆனால் அதை கத்தோலிக்க திருச்சபையினூடாகத்தான் வழங்கப் போவதாகவும், ஆட்சி மாற்றம் நடந்த பிறகுதான் அது கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கியூபாவின் அரசு தலைவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், மிக கடுமையான பதிலடியை அமெரிக்கா வாழ்க்கையில் நினைக்க முடியாத சேதத்தை அமெரிக்கா சந்திக்கும் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டால் என்று. அதே சமயம் ஆய்வாளர்கள் இப்போது கியூபாவின் பாதுகாப்புத்துறை எவ்வாறு இருக்கின்றது, இப்ப ஈரானை போல கியூபாவுக்கு ஒரு ஜியோகிராபிக்கலா இப்ப பூகோள ரீதியாக ஒரு பாதுகாப்பாக இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். அதே சமயம் கியூபாவின் வான் எதிர்ப்பு ஆயுதத்தை பொறுத்தவரையில் S-1252 MBM என்றது SAM-3 என்ற ரஷ்யாவின் பழைய ஏவுகணை, ஆனால் புதுப்பிக்கப்பட்ட பெலாருஸ்ல மறுசீரமைக்கப்பட்ட ஏவுகணையைத்தான் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் மதுரோவும் வைத்திருந்தார். ஆனால் மதுரோவின் வெனிசுலாவின் நிலைமை வேறு, அது உள்ளுக்குள் இருந்து செய்தார்கள். அப்ப அதே போன்று உள்ளுக்குள் இருந்து ஏதாவது ஒரு கலவரத்தை, அப்படியே ஒரு உள்ளக கலவரத்தை தான் ஈரானிலும் ஏற்படுத்த முற்பட்டிருந்தார்கள். அவ்வாறானது ஒன்றை செய்ய போகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றுதான் நம்புகிறார். அப்படி என்றால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுடைய பிரதமராக வரக்கூடியதாக இருக்கும். மார்க்கோ ரூபியோ கியூபாவினுடைய அதிபராக வரக்கூடியதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது போல் தெரிகிறது. சரி, இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமாக இருக்கின்றது. சர்வதேச எரிசக்தியின் முகாமைத்துவத்தின் தலைவர் கூறியிருக்கின்றார், வருகின்ற ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பெரிய ஒரு அபாய நிலையை எட்டக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் இந்த பொருளாதார நெருக்கடியினால் கடும் மோதல் ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? பிரித்தானியா ஜெட் ஃபியூவலையும் டீசலையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு முற்பட்டிருப்பதாகவும், ஆனால் அந்த செய்தி நேற்றே வந்திருந்தது, நாங்களும் பேசியிருந்தோம். ஆனால் அது தங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்துறை ஆணையாளர் இன்று தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் G7 நாடுகளின் மாநாடு நடைபெற்றது. அதில் கூட பிரித்தானியா இது தொடர்பாக தங்களுடன் பேசவில்லை என்று சொல்லியும்,
தங்களுக்கு முதுகில் குத்தி விட்டதும் தங்களுக்கு துரோகம் செய்து விட்டது என்று சொல்லியும், என்று சொன்னால் இப்போது இந்த போரில் வந்து ஈரான் போரில் வந்து ரஷ்யா அதிகளவான பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாகவும், ரஷ்யா இந்த ரூபிள் வந்து இப்ப எல்லா நாடுகளின் நாணயங்களும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்ப இலங்கை நாணயம், இந்திய நாணயம் என்று எல்லா நாணயங்களும் வீழ்ச்சி அடையும் போது ரஷ்யாவின் நாணயம் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்று பெர்ஃபார்மிங் கரன்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வருடத்துல. அப்ப அவ்வாறு இருக்கும் போது பிரித்தானியா இந்த முடிவை எடுத்தது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருப்பதாக கூறியிருக்கிறது. அதே சமயம் அபுதாபியின் NOC என்ற மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனம், எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் கூறியிருக்கின்றது, ஹோர்முஸ் நீரிணை நாளைக்கு திறக்கப்பட்டால் கூட 2027 ஆண்டு வரையிலும் இந்த பிரச்சனை நோமலுக்கு வரப்போவதில்லை என்று கூறியிருக்கிறது. அதே போலதான் பெடரல் ரிசர்வ் வந்து அமெரிக்காவின் மத்திய வங்கி கூறியிருக்கின்றது, ட்ரம்ப் கூறுவது போல ஈரான் போர் முடிந்ததும் எரிபொருள் விலை குறையாது, அது குறைவதற்கு பல மாதங்கள் எடுக்கும் என்று அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இதே சமயம் துருக்கி வந்து அமெரிக்காவில் இருக்கின்ற ரிசர்வில் இருக்கிற கரன்சிகளை, அதாவது அவர்களின் அந்த கருவூலத்தில் இருக்கிற கையிருப்பை வந்து 16 பில்லியன்ல இருந்து இப்போது 1 பில்லியனாக மாற்றிருக்கிறார். மிகத்தையே எடுத்து விட்டது வெளியில் என்று ப்ளூம்பர்க் வந்து தகவலை கூறியிருக்கின்றது. இந்த போர்னால் ஏன் ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் பெரிய பாதிப்பை எதிர்நோக்குவதற்கு என்ன காரணம்? இப்ப நீங்கள் ஐரோப்பிய நாடுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் எதிர்பார்த்த பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கின்றது, ஆனால் எதிர்பார்த்த அளவு தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஆசிய நாடுகளில் பாரிய தாக்கம், இது ஒரு திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடாக நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அப்படித்தான் சிந்திக்க தோன்றுகின்றது. நீங்கள் தான் இதை ஆராய்ந்திருப்பீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான், அதுதான் உண்மையும். ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் கடும் பாதிப்பை அடைந்திருக்கின்றன. இன்று இலங்கை தொடர்பாக அல் ஜசீரா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கிளை கொண்டு வந்திருக்கிறது. தேயிலை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஈரானுக்கான ஏற்றுமதி, UAEக்கான ஏற்றுமதி முற்றாகப்படுத்தி விட்டது. மற்றது என்னென்ன இந்தியாவும் கடும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இந்தியாவின் பொருளாதாரம் வந்து தன்னிறைவு சார்ந்தது அல்ல, அது வந்து டிபெண்டிங், வெவ்வேறு நாடுகளுக்கு சார்ந்திருப்பது, வெவ்வேறு நாடுகளுக்கு பணியாற்றுவது என்ற சேவைகள் சார்ந்ததில் அதிகம் இருந்ததால் இந்தியா கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதே போலதான் ஆப்பிரிக்க நாடுகளும் பல நாடுகள் வந்து இந்த எரிபொருட்களில் இந்த நாடுகளை தங்கி இருந்ததும், எரிபொருள் வந்து எல்லாவற்றுக்கும், உணவு தயாரிப்பதில இருந்து, உணவை உற்பத்தி செய்வதில இருந்து, போக்குவரத்திலிருந்து எல்லாவற்றிலும் எரிபொருள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதால், இது நீங்கள் சொன்னது போல அமெரிக்கா ஒரு திட்டமிட்ட ரீதியில் இது ஈரான் மீதான தாக்குதல் இல்ல, உலக பொருளாதாரத்தை, தனது பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு உலக பொருளாதாரத்தை இழுத்து வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். இப்ப குவைத் கூட சொல்கிறது, குவைத்தில் 2 மில்லியன் பரல் எண்ணெய் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்வது முற்றாக நின்று விட்டது என்று சொல்லியும், உணவு குடிநீர் கூட சவுதி அரேபியாவினூடாக தரை வழியாகத்தான் போகிறது என்று சொல்லியும், அதன் விலை வந்து 6 மடங்கு உயர்ந்திருப்பதாகவும், 5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட அந்த குவைத் வந்து 1990 ஆண்டு ஈராக்கின் படையெடுப்புக்கு பிறகு கூட அது உண்மையாக பழைய நிலைக்கு இன்னும் மீளவில்லை என்று சொல்லியும் செய்திகளை போட்டிருக்கிறார்கள். குவைத்தின நிலைமை எப்படி என்றால், நீங்கள் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் நிலைமையை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். நிறைவாக அரசோக்களை, நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த ஃபோர்டெலா என்ற உதவி கப்பல் வந்தது, 40க்கும் மேற்பட்ட கப்பல் வந்தது. அந்த கப்பல்களில் 450க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். பலரை இஸ்ரேல் கடத்தி சென்று விட்டது. கடத்தி சென்று அவர்களை கையாண்ட விதம், அந்த விடயங்களை நேற்று பார்த்திருந்தோம். ஆனால் இன்று அதற்கான எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. குறிப்பாக இந்த அமைச்சர் பென் கவியர் என்பவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் பெரிய சத்தங்கள் எல்லாம் போடுகிறார்கள். என்ன நிலைமை ஒன்று மட்டும் தெரிகிறது, ஸ்பெயின் மட்டும் தெளிவாக இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் பார்க்கும் பொழுது ஐரோப்பிய நாடுகளை எடுத்து பார்த்துக்கின்றால் ஒரு உண்மைத்தன்மையோடு நல்லொரு இனம் என்றதை வெளிப்படுத்துகிறார்கள். மாறாக இஸ்ரேல் தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டுகிறார்கள் என்று பலர் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் கேவிர் மேற்கொண்ட அந்த வீடியோவும் அந்த மக்களை அவர்கள் ட்ரீட் பண்ணிய விதம் நீங்கள் வீடியோவில் பார்த்தால் தெரிகிறது. அவர்களை முழங்காலில் இருக்க வைத்து, குப்பைகளை சுமக்க வைத்து, அவர்களை தலையில் பிடித்து இழுத்து என்று சொல்லி பெருமளவான சித்திரவதைகளை செய்தார்கள். அதுவும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு இப்படி என்று சொன்னால் பலஸ்தீனத்தில் இருக்கிறவர்களின் நிலைமையை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் என்ற ஒரு நிலைதான். இது பல நாடுகளும், பிரித்தானியா உட்பட பல நாடுகளும் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகளை கூப்பிட்டு தங்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
ஆனால் இத்தாலி அதற்கும் ஒருபடி மேலே போய் இப்போது கூறியிருக்கின்றது இஸ்ரேல் பொது மன்னிப்பு, பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியும் இதை அப்படியே கடந்து செல்ல முடியாது என்றும் இத்தாலி கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இத்தாலி ஐரோப்பிய ஒன்றியத்தை கூறியிருக்கின்றது இந்த அமைச்சர் மீது ஒரு தடையை கொண்டு வர சொல்லி, அவர் மீதான பயண தடை, அவர் சொத்துக்கள் மீதான பொருளாதார தடையை கொண்டு வர சொல்லி கூறியிருக்கின்றது. அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலில் தேர்தல் நடந்தால் தான் 99% வாக்குகளை எடுப்பேன் என்றும், தனது பதவிக்காலம் முடிந்த பிற்பாடு சில சமயங்களில் தான் இஸ்ரேலில் பிரதமராக வரலாம் என்றும், ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இதனிடையே இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலியா பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான மோதல்களை நாங்கள் பார்த்திருந்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலும் தாக்கி இருக்கின்றது தெற்கு லெபனான் மீது. லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் தாக்கி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலில் 14 படையினர் காயமடைந்ததாகவும், அதில் இந்த காணொலி வீடியோக்களை பதிவு செய்து கொண்டிருந்த படையினர் கூட்டம் மீதும் ஆளில்லாத தாக்குதல் விமானம் வீழ்ந்து வெடித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஈரான் தற்போதைய நிபந்தனையில் மிக முக்கியமாக இருப்பது லெபனான் மீதான போர் நிறுத்தத்தை அவர்கள் இப்போது கடுமையாக இறுக்கமாக நிற்கிறார்கள். அமெரிக்கர்கள் ஒரு பரிகார நீதிக்காக டொனால்ட் ட்ரம்புக்கு அடித்து அனுப்ப போகிறார்கள். அதனால் தான் அவர் தானே அங்கே போய் பிரதமராக வரப்போகிறார்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியவில்லை. சிறப்பு அரசர்களே, இன்றும் கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.